அன்னம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரம்யா வந்து வேணும்னே தான் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணியிருப்பா. ஆனா, இப்ப எதுவுமே தெரியாத மாரி அப்படியே கமுக்கமா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. ஸோ எப்படா இந்த டைம் வரும்? எப்படா நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரி போடலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. பிளான் பண்ணி சரவணனோட வேலைய கெடுத்தது மட்டும் கிடையாது. இப்ப வீட்டுக்குள்ள இத வச்சு வந்து பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சரவணன் வேற பயங்கரமா குடிச்சிட்டு சாமிதுரைய கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா, கார்த்தியையும் சரி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அது யாரு அண்ணத்தையும் சரி, ரொம்பவே பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ எவ்வளோ தான் சொன்னாலுமே இந்த சரவணன் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அண்ட் பத்தாததுக்கு இந்த செண்பகம், அதுக்கப்புறம் மணி இவங்க 2 பேரும் வேற சரவணனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் ஃபோன்ல பேசினத நானே வந்து கேட்டேன். எவ்வளோ தூரம் உங்களுக்கு பொறாம இருந்தா இப்படிலாம் பேசுவீங்க? ஒரு சொந்த அண்ணனுக்கு இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மணி கேட்குறாங்க. இத கேட்டுட்டு நம்ம அண்ணன் வந்து, ஐயோ! அண்ணி நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து அது பேசினதே வேற அப்படின்னு சொல்லும்போது, என்னடி வேற? நீங்க பேசினது எதுவும் எங்களுக்கு காதுல விழுகலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ தாண்டி இதுக்கெல்லாம் வந்து காரணம். நீ தான் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பா கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உன் புருஷனை ஏத்தி விட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன அத்தை உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நானும் பொறுமையா இருந்து இருந்து பார்க்குறேன். ஆனா நீங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இவங்க யாரு? நம்மளோட செண்பகம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவப்பட்டு நம்ம அண்ணத்த வந்து அரைஞ்சிடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இத பார்த்துட்டு நம்ம கார்த்திக் வந்து செண்பகத்த அடிக்க வர, உடனே சரவணன் அடிக்க மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. உடனே நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்துறாங்க. போதும் நிறுத்துங்க. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை மேல பிரச்சனை தானா? ஒரு விஷயம் எது உண்மை, எது பொய்ன்னு தெரியாம ஏன் இப்படி தேவையில்லாம ஆளுக்கு ஆளுக்கு வார்த்தைய விட்டு இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஏன் அத்த நீங்கலாம் பெரிய மனுஷங்க தானே! உங்களுக்கு ஒரு தடவ சொன்னா புரியவே புரியாதா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி நீங்க இந்த வீட்ல பிரச்சனைய தான் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடி சொன்ன? நான் இந்த வீட்ல பிரச்சனைய உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேனா? நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ, அன்னைக்கே இந்த வீட்டுக்கு பீட புடிச்சுச்சுடி அப்படின்னு சொல்லும்போது, போதும் நிறுத்துங்க அத்த. இதுக்கு மேல நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. எல்லாத்துக்குமே ஒரு அளவு அப்படிங்கிறது இருக்கு. நீங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து பொறுத்தது போதும்டா. இதுக்கப்புறமெல்லாம் இவங்களுக்கு அடங்கி இருக்க தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இத பார்த்து நம்ம மணி அதுக்கப்புறம் செண்பகம் 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவன் நம்ம என்ன சொன்னாலும் வந்து சரின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவ, இப்ப என்னடான்னா ஓவரா பேச ஆரம்பிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்ட்டா வந்து நம்ம ரம்யாவும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செண்பகம் ரம்யா கிட்ட சொல்லும்போது, ச்சே! ஏன் கார்த்தி நீங்க வந்து இவ்ளோ கேவலமான ஒரு ஆளா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏய் சீ வாய மூடு. உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ உன் மேல தான் வந்து சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீ தான் பிளான் பண்ணி என்ன வந்து அந்த கம்பெனிக்கு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன என்ன கார்த்தி பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே கரெக்ட்டா பண்ணிட்டு, இப்ப என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு தெரியல. ஒரு தடவ சொன்னா உங்களுக்கு வெட்கமே இருக்காதா? பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்ட்டா பண்ணிறது. அப்புறம் மாட்டிக்கிட்டா மத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அண்ணன் சொல்றா, "ஹே ரம்யா, இந்த வேலையெல்லாம் வந்து உனக்கு தான் நல்லா தெரியும். என் சின்னத்தானுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது. தேவையில்லாம அவர பத்தி ஏதாவது தப்பா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் என்னடி பண்ணிருவ நீனு? சொல்லு என்ன பண்ணிருவ? உனக்கு என்ன அவ்ளோ திமிரா? உன் புருஷன் எப்பேர்ப்பட்ட ஒரு கேவலமான காரியத்த பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா? தெரியாதா உனக்கு? என் புருஷனோட பயலையவே வந்து கெடுத்து வச்சிருக்க. அப்படி என்ன உங்களுக்கெல்லாம் வந்து பொறாம? ஏன் அவரு வேலைக்கு போயிட்டு நல்லபடியா சம்பாதிச்சு இந்த குடும்பத்த பார்த்துக்கிட்டா உங்களுக்கெல்லாம் பொறுக்காதோ? இப்படியே கடைசி வரைக்கும் வேலை இல்லாம, வெட்டி இல்லாம வீட்டுக்குள்ளேயே சும்மா கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதானே உங்க பிளானு. அதான் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இப்படி பிளான் பண்ணி இந்த மாரி வந்து அவருக்கு வேலை கிடைக்காம பண்ணியிருக்கீங்கல்ல. ச்சீ! உங்களெல்லாம் நினைக்கும்போதே எனக்கு வந்து அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு ரம்யா, ஒழுங்கு மரியாதையா வாய அடக்கி பேசு. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடா என் பொண்டாட்டியவே நீ கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்கியா? உனக்கு அவ்ளோ திமிரா அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா உன் பொண்டாட்டிய ஒழுங்கு மரியாதையா பேச சொல்லு. இல்லன்னா இப்படி தான்டா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து மறுபடியும் சரவணன் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கிட்டு வராரு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அண்ணன் சொல்றாங்க, "இங்க பாரு ரம்யா, தேவையில்லாம நீ வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வளர்த்துக்கிட்டு இருக்க. இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சதே எனக்கு என்னமோ நீ தான் அப்படின்னு தோணுது" அப்படின்னு சொல்லும்போது, ச்சீ வாய மூடு. நீ என்ன இவனுக்கு வந்து சப்போர்ட்டா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, என் புருஷனுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணணும். நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியல ரம்யா" அப்படின்னு சொல்லும்போது,
என்ன உன் புருஷனை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் புருஷனுக்கு என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் நான் உங்கள் அண்ணன் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்துடவே கூடாது. எப்படியாவது என் வாழ்க்கை நாசமாக போயிடணும் அப்படிங்கிறது தான் அவனோட பிளானே. அதுக்காக தான் இப்படி சரவணனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை கிடைக்க விடாமல் இப்படி பண்ணிட்டாரு. இதுலேயே தெரியலையா உன் புருஷனோட லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்திக் வந்து ஏச்சி வாய மூட ஓ வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னா எனக்கெல்லாம் அந்த புத்தி கிடையாதுடி, உனக்கு தான் அந்த புத்தி இருக்கா, அதுக்காக தானே பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. எனது நான் பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், நான் இங்கே பாரு கார்த்தி ஒழுங்கு மரியாதையாக வாயை அடக்கி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முதல் நீ பண்ணணும் ரம்யா, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத முதல் நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த இந்த ஊரோட முனிசிபாலிட்டி கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ இந்த ஊரோட இந்த நாட்டுக்கே நீ கமிஷனராக இருந்துட்டு போ, அதை பற்றி எங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மரியாதையை முதல் நீ கற்றுக்கோ, அந்த மரியாதை உன்கிட்ட சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாங்க. ஸோ செண்பகம் வந்து புடவைக்காரி எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கத்தையே நீ வந்து இவ்வளோ பேச்சு பேசுவ, உனக்கு என்னடி இருக்கா அவளை பற்றி பேசுறதுக்கு, அவள் கால் தூசிக்கு கூட நீ வந்து பெறமாட்ட, ஆனால் நீ அவளை பற்றி தப்பாக பேசுறியா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நீ என் தங்கத்தை பற்றி ஏதாவது பேசுன அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செண்பகம் சொல்கிறாங்க. இதை பார்த்த சண்முகம் பார்த்தீங்கன்னா வாயை மூடு ஒழுங்கு மரியாதையா, அண்ணன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உன் தங்கத்துக்கு சொல்லி கொடு, அந்த ஒரு இங்கிதம் கூட அவளுக்கு வந்து கிடையாது. என்னமோ நான் தான் பெரிய இது நான் தான் பெரிய இதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அங்கிள் நீங்கள்லாம் வந்து இந்த வீட்டில் பெரிய மனுஷங்க தானே, ஒரு வீட்டில் உள்ள மருமகளை பற்றி இப்படி இல்லாமல் நீங்கள் தப்பாக பேசுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு ரம்யா நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, என் மாமாவை பற்றி ஒரு வார்த்தை நீ தப்பாக பேசின அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் நான் அப்படி தான் வந்து பேசுவேன், ஏன்னா உன் புருஷனும் சரி நீயும் சரி இந்த வீட்டுக்குள்ளே நான் வாழ்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் உன் புருஷன் இருக்கானே, காதலிச்ச ஒரு பொண்ணு எப்படியாவது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். ஆனால் உன்னோட அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அவனுக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கல. எப்படியோ நான் உன் அண்ணன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பேராசை பொறாமையில தான் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சி இதெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வந்து வெக்கமாக இல்லை, ஏன் சின்னதா என்றைக்குமே அப்படிலாம் வந்து நினைக்கிறவே கிடையாது, ஆனால் நீ எப்படி உன்னோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு அண்ணன் உனக்கு என்னமோ இவனை பற்றி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, உன்னை விட எனக்கு வந்து இவனை பற்றின யோகிய என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கோவப்பட்ட நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யாவை பலார்னு கன்னத்திலே வந்து அரைஞ்சிடறாங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம சரவணன் அதுக்கப்புறம் செண்பகம் மணி எல்லாருமே வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஸோ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் சின்னத்தானை பற்றி இப்படியெல்லாம் நீ பேசுவ, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை அவரை பற்றி பேசுனேன்னு வச்சுக்கோவேன் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரம்யா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம செண்பகம் சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கத்து மேலே கை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து எல்லாரையுமே ஒரே மாதிரி நடத்துகிற ஆளாக இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அவள் பாட்டுக்கு அவள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பா, உங்கள் பிள்ளைய பற்றி தானே தப்பாக பேசிக்கிட்டு இருக்கா, அது கூட உங்களுக்கு வந்து தெரியலைல்ல, ஆனால் அவள் சொல்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் கண்ணே நீ தான் எத்தனை தடவை சொன்னாலும் இதுகெல்லாம் திருந்தாத ஜென்மங்க, எத்தனை தடவை பட்டாலும் இதுகளுக்கு அறிவு அப்படிங்கிறது வராது, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவள் பின்னாடியே இப்போ போகிறாங்கல்ல, கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நடுத்தருவில் விட்டுட்டு போகிறா, அதுதான் நடக்க போகுது, அப்போ தான் இங்கே இருக்கிறவங்க 3 பேத்துக்கும் புத்தியே வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்து, அம்மா இந்த புடவைக்காரிக்கு எவ்வளோ திமிரு இருந்திருந்தா அப்படின்னா என் பொண்டாட்டி மேலேயே கை வச்சிருக்கா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணத்தை அடிக்க வரும்போது, கார்த்தி உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரம் அதுக்கப்புறம் சண்முகம் எல்லாரும் பிரித்து விட்டுட்டு, ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து சின்னத்தா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தான் எதுவுமே வந்து புரியலை, நடக்கிறது எதுவுமே தெரியலை, நீங்களும் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து, சரவணன் பேசாமல் இருங்க, இதுக்கப்புறமும் நம்ம இவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே வந்து கிடையாது, இந்த அண்ணமும் சரி அவன் புருஷன் கார்த்திக்கும் சரி இவங்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரவணனை பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம செண்பகமும் வந்து இந்த குடும்பத்தில் என்னென்னமோ நடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செண்பகம் உள்ளே போயிடுறாங்க.
இத பார்த்துட்டு நம்ம சுந்தரம் ரொம்பவே சிரிக்கிறாரு. ஏன்னா இதுதான் வந்து நடக்கணும்னு அவங்க நெனச்சாங்க. ஸோ அமராவதி பார்த்தீங்கன்னா, "என்ன சண்முகம் இது? உன் பசங்க 2 பேரும் அவ்ளோ நல்லவங்க, ரொம்ப நல்லவங்களா வளர்த்துருக்க" அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் என்னன்னா இப்படி அடிச்சுக்கிறாங்களே! ஒருத்தர பத்தி ஒருத்தர் தப்பு தப்பா பேசுறாங்க. பொண்டாட்டிகள பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. "என்னப்பா இது?" அப்படின்னு சொன்னம்போது, நம்ம சண்முகத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம மனசுடைஞ்சு போயிட்டு உட்காந்துர்றாரு. ஸோ இந்த மாதிரி மனசுடைஞ்சு போய் உட்காந்து அவர் வேதனை படுறத பார்க்கும்போது, இவங்க 2 பேருக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இதுதான்டா நடக்கணும்னு நெனச்சோம். ஏய் சண்முகம், நீ இது மட்டும் கிடையாது. இதுக்கு மேல எவ்ளோ பெரிய கொடுமையான விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்க போறன்னு பாரு. உன் குடும்பம் இந்த மாரி அடிச்சுக்கிட்டு சுக்குநூறா போவாங்க. அத நாங்க என் கண்ணால பார்த்து ரசிக்க போறோம். கடைசில உன்னையும் நாங்க வந்து துடி துடிக்க கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.